அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசு நிறுவனமான BHEL நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த BHEL நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மற்றும் திருச்சியில் இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன பணி, என்னென்ன விவரம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இந்த BHEL அப்படிங்கிறது தான் மத்திய அரசு நிறுவனம். இந்த நிறுவனம் திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில் இருக்குங்க. இவங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கிட்டத்தட்ட 515 காலி பணியிடங்களுக்காக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெகுலர் பேசிஸில் வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த பணியோட மற்ற விவரங்கள் பார்க்கலாம். ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிறது தான் பணியின் பெயர். மொத்த காலி பணியிடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 515 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையிலையும் திருச்சிராப்பள்ளியிலையும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பணியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இருக்குது. விசாகப்பட்டினம், வாரணாசி, பெங்களூர், அது மாதிரி ஹரித்வார், போபால், ஹைதராபாத்து, உத்தரப்பிரதேசத்தில் இப்படிங்கிற மாதிரி 11 விதமான இதில் அவங்க காலி பணியிடங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. 11 விதமான யூனிட்டில். அதில் நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் உள்ளதும் திருச்சிலையும் அவங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர் அது 176 காலி பணியிடங்களுக்கு, வெல்டருக்கு 97 காலி பணியிடங்களுக்கு, டர்னருக்கு 51 காலி பணியிடங்கள், மிஷினிஸ்ட்டுக்கு 104 காலி பணியிடங்கள், எலக்ட்ரீஷியன் 65 காலி பணியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் 18 காலி பணியிடங்கள், ஃபவுண்ட்ரிமேன் அதாவது 4 காலி பணியிடங்கள், மொத்தம் 515 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், BAP அப்படிங்கிறது ராணிப்பேட்டையை சேர்ந்தது, HPBP அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி. இந்த BAPயும் HPBP அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில். இப்போ BAPயில் என்னென்ன இருக்குன்னா ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மிஷினிஸ்ட், இந்த 4 இதுக்குமான பணியிடங்கள் ராணிப்பேட்டையில் இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், அப்புறம் மிஷினிஸ்ட் அது ஒரு 15 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ராணிப்பேட்டையில் 75 காலி பணியிடங்களும் திருச்சியில் 75 காலி பணியிடங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த 7 விதமான பதவிகளுக்கு தான் அவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான மற்ற விவரங்கள் பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் EWS கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 27 வயதுக்குள்ளே இருக்கணும். OBC NCL அப்படின்னாக்கா 30 வயதுக்குள்ளே இருக்கணும். SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அடுத்து நம்ம கல்வி தகுதி பார்க்கலாம். இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு அதனோட நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அதாவது NTC ITI முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் NAC சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னோ அந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும் ITI. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு இந்த ITIயில் இந்த ரெலவெண்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% ஆஃப் மார்க் ஜென்ரல் OBCக்கு இருக்கணும். 55% ஆஃப் மார்க் SC STக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிக்கான சம்பள விகிதம் 29,500லேருந்து 65,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பதவிகளுக்கான தேர்வு செய்யும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அந்த எக்ஸாமினேஷனை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதன் அடிப்படையில் உங்களை இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. இப்போ UR EWS OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸ் 400 ப்ளஸ் GSTயோட 1072 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வரும். யாருக்கு? UR EWS OBCக்கு. அதே SC ST BWT எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது.
ஒன்லி ஃபார் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு உண்டு. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 472 ரூபாய் உங்களுக்கு மொத்த ஃபீஸாக வரும். ஓகேங்களா? இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போது கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 16/7/2025 16th July 2025. அதுலேருந்து காலை 10 மணிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 August 2025. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. அன்று 11:45 PM நைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விவரங்களுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ராணிப்பேட்டை மற்றும் திருச்சியில் இருக்க இந்த பிஹெச்எல் நிறுவனத்தில் ஐடிஐ முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எலோட அஃபிஷியல் வெப்சைட் அந்த கெரியர் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆர்டிசன் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு 2025 கொட்டியிருக்கும். அதில் டீட்டெயில் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த அப்ளை ஆன்லைனில் வந்து எப்போ அவைலபிளாக இருக்கும், அந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும்னா 16ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து இருக்கும், ஜூலை மாதம். ஓகேவா? அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.